வழிபாடுங்கிறது காலம் சார்ந்து மூன்றாகவும், பயன் சார்ந்து மூன்றாகவும், விளைவு சார்ந்து மூன்றாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த காலம் சார்ந்த வழிபாடு அப்படின்னு சொன்னா நித்திய பூஜை, நைமுத்திய பூஜை, காமிய பூஜை. பூஜை என்ற சொல் வழிபாடுன்னு தமிழ்ல சொல்றோம். இப்போ எல்லா ஆலயங்கள்லையும் இல்லை வீடுகள்லையும் நித்திய பூஜைன்னு சொல்கிறோம். இந்த நித்திய பூஜை பண்ணுறதுனால புண்ணியம் சேராது, பண்ணாததுனால பாவம் வரும். இந்த நித்திய பூஜைங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டால் மல ஜல அவஸ்தை மாதிரி. நம்ம சாப்பிடணும், அதே மாதிரி வெளியில் போகணும். இந்த உண்ணுவது மலமாக வெளியில் போகணும். அப்போ மலம் வெளியில் போகலைன்னா அது பிரச்சனைக்குரியதாகிடும். சாப்பிடலைன்னாலும் அது பிரச்சனைக்குரியதாகும். நான் சாப்பிட்டா எனக்கு ஒரு புண்ணியம் வரப்போகிறது இல்லை, ஆனால் சாப்பிடாம இருந்தால் பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி உண்ணுதல் மலஜலம் கழிக்கிறது மாதிரி உள்ள பூஜை தான் நித்திய பூஜை. அதுதான் செஞ்சுட்டே இருக்க வேண்டியது. அது பஞ்சோபச்சாரம்னு சொல்லுவாங்க. நைமித்திய பூஜை அப்படின்னு சொன்னால் சில கால விசேஷங்களில் செய்யப்படுறது. இப்போ முருகனுக்காக இருந்தால் கிருத்திகை, சஷ்டி, விநாயகருக்காக இருந்தால் சதுர்த்தி, அம்பாளுக்காக இருந்தால் ஆடிப்பூரம், துர்க்கைக்காக இருந்தால் அஷ்டமி. அந்த மாதிரி தேவதை சார்ந்து அந்த அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வதற்கு உகந்த காலமாக சாத்திரங்களிலே விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜோதிஷ சாஸ்திரம்னே தனியாக சொல்லியிருக்கா. அதில் பெரும்பாலும் யாகத்துக்கு உண்டான தேவதைகளுடைய ஆராதனைக்கு உண்டான காலங்கள் மிகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தந்த தேவதையை இந்தந்த காலத்தில் பூஜை பண்ணினால் அதனுடைய பலனை விரைவில் நம்மால் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் காலம் சார்ந்து நைமித்திய பூஜைன்னு சொல். காமிய பூஜை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், நான் ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணினால் சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டின்றேன் அப்படின்னு தான் வேண்டிண்டு அந்த காரியம் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுங்கிறது காமிய பூஜைன்னு பேர். இது அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள். இதுதான் 3: நித்திய பூஜை, நைமித்திய பூஜை, காமிய பூஜை.